நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு ஐயோ இவங்க வராங்களா, அவங்க வராங்களா, இவங்க என்னோட மேன்மை அடைவார்களா, அது பக்தி அல்ல. எங்க பக்தியுள்ள சந்ததி வரும்? சபைக்குள்ள இருக்கிற ஆத்மா வச்சுக்கொண்டு மூப்பர்கள் அவங்க இவங்க இருக்கிறது திருப்தி அடைகிற ஊழியக்காரர்களே கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்ட காரியம் என்ன? பக்தி உள்ளவன் எங்கம்மா, எங்கப்பா? பக்தி உள்ளவன் காணப்பட வேண்டும். ஆதாம் ஏவாள் பக்தி உள்ள சந்ததியை பெற்றுக்கொள்ளலங்க, பாவ சந்ததியை பெற்றுக்கொண்டாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? அன்னதினம் சேர்க்க வேண்டும். பக்தி உள்ள குடும்பம் சபைக்குள்ள எழும்ப வேண்டும் என்றால் ஒரு காரியம் செய்யணும். அப்போஸ்தலர் 2:37 பாருங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி. ஆமென். அப்போ தேவ வசனம் பேதுரு சொல்றாங்க, ஏசப்பா பத்தி கிறிஸ்துவ பற்றி சொல்றாரு. அதை பார்த்த ஜனங்கள் எல்லாருக்கும் இருதயத்தில் ஒரு குத்தப்பட்டுச்சுங்க. அப்போ